பஞ்சாப் கிங்ஸ் விஷால் நிஷாத் அப்படிங்கிற பிளேயரை ஆக்ஷன்ல எடுத்திருந்தாங்க. அவர் ரீசெண்டா அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா ஒரு வீடியோவை போட்டிருந்தாரு. அதுக்கு கீழே அவரை தப்பா பேசியிருந்தாங்க. ஏன்னா அவர் ரொம்பவே எளிமையான தோற்றத்துல ரொம்ப லோ குவாலிட்டி கேமரால அந்த வீடியோவை எடுத்திருந்தாரு. அதனாலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் மாதிரி இருக்க, நீ எல்லாம் ஒரு பவுலரா, கூலி வேலை செய்யற மாதிரி இருக்க, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி வச்சிருந்தாங்க சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா யூஸ் பண்ணக்கூடிய ரசிகர்கள். ஆனா அவர் பின்னாடி இருக்கக்கூடிய சோக கதையும் அவர் கடந்து வந்த பாதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவரை நாம அப்படி பேச மாட்டோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் கோரக்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தவர் தான் விஷால் நிஷாத். இவருடைய அப்பா ஒரு பெயிண்டர், தினக்கூலியா தான் இருந்திருக்காரு. இவர் சின்ன வயசுல இருந்து டென்னிஸ் பால் விளையாடிட்டு இருந்திருக்காரு. வாரத்துக்கு ஒரு தடவை போய் விளையாடுற மாதிரி தான் இவர் விளையாடிட்டு இருந்திருக்காரு. இருந்தாலுமே இவருடைய திறமையை ஒரு லோக்கல் கோச்சான கல்யாண் சிங் அப்படிங்கிறவர் பார்க்கறாரு. இவனை ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்ல விளையாட வச்சா நல்லா விளையாடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பால்ல விளையாட வைக்க முடிவு பண்றாரு. அப்ப இவருக்கு 16 வயசு. அந்த வயசுல தான் அந்த பக்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பி அது மூலமா வர காசை வச்சு குடும்பத்தை நடத்துவாங்க. இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்படிதான் விஷால் நிஷாதோடைய அப்பாவுமே நிஷாதை வேலைக்கு அனுப்ப முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனா கல்யாண் சிங் தான், நான் இவரை கிரிக்கெட்ல சம்பாதிக்க வைக்கிறேன், என்ன நம்பி உங்க பையனை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூட்டிட்டு போய் ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் கோச் கல்யாண் சிங் உதவியால நிறைய ட்ரையல்ஸ் அட்டன் பண்றாரு, பல மேட்சஸ் விளையாடுறாரு லோக்கல் லெவல்ல. அப்பதான் UP T20 லீக் அறிமுகமாகுது. அதுல விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல்ஸ் அட்டன் பண்ண போறாரு. அதுக்காக டவுனுக்கு போறதுக்கு தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட 2000 ரூபாய் கடன் வாங்கிட்டு தான் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணவே வந்திருந்தாரு. வந்தவர் ஒரு மிகப்பெரிய லைன்ல கால் கடக்க நின்று அதுக்கப்புறம் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணி கோரக்பூர் லைன்ஸ் அப்படிங்கிற டீமை இம்ப்ரெஸ் பண்ணி டீம்ல இடம் பிடிக்கிறாரு. அப்படியாக ரீசெண்டா நடந்த UP T20 லீக்ல அவர் தன்னுடைய லெக் பிரேக் பவுலிங் மூலமா 4 மேட்சஸ்ல 8 விக்கெட் வீழ்த்துறாரு. இவர் ஒரு நல்ல ஸ்பின்னரா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீகை பார்த்த பஞ்சாப் கிங்ஸ் அணியினர் முடிவு பண்ணி அவரை ஆக்ஷன்ல வெறும் 30 லட்சத்துக்கு பேஸ் பிரைஸ்ல வாங்கியிருக்காங்க. அந்த 30 லட்சத்தையும் அவர் கடன் தான் கட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் விஷால் நிஷாத். அப்படி இருக்கும்போது உழைச்சு லைன்ல நின்று வந்த ஒருத்தரை சும்மா உட்காந்துட்டு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா வாரியர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறதை பார்க்கும்போது சத்தியமா காண்டாகுதுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.